ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாவின் தன்வி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் டே நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதை பற்றின வீடியோவும் பார்க்கலாம். இப்போ சன்னா மசாலா செய்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும். பூண்டுமே சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்கணும். தக்காளி சேர்க்கணும் தேவையில்லை. நான் ஒரு அரை தக்காளி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டல் காலையிலே ஊற வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சப்பாத்திக்கு குருமா இந்த மாதிரி பட்டாணி குருமா இந்த மாதிரி செய்யாமல் சன்னா மசாலா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் எதுவும் தண்ணிலாம் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை இருக்குல்ல, அதை அந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு நார்த் இந்தியா சைடெலாம் இந்த சன்னா மசாலா நிறையவே செய்வாங்க. நம்ம ஊர் சைடு சுண்டக்கடலை குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் சுண்டல் போட்டு மண்டி வைப்போம். எனக்கு தெரிஞ்சு மண்டி குழம்பு தவிர வேறு என்னெல்லாம் அந்த சுண்டல் வச்சு செய்யலாங்கிற ரெசிபி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சுண்டல் தாளித்து சாப்பிடுவோம் நார்மலாக வேக வச்சுட்டு. அதை தவிர வேறு எதுவும் ரெசிபி செய்கிறதா எனக்கு தெரியலை. வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டோம். இது வதக்கி எடுத்தால் இதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். மொத்தமாக எல்லா வெங்காயம் தக்காளியுமே அரைச்சி சேர்த்தா ஒரே கிரேவி மாதிரி இருக்குமே தவிர அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி எடுத்துக்கலாம். அதுக்கு இடையிலே நறுக்குன அந்த கட்டை கத்தி எல்லாத்தையுமே கழுவி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அது நம்ம வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி சன்னா மசாலா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே சேர்த்துடணும். அப்போ தான் அந்த உப்பு கரைஞ்சி கரெக்டாக கடைசியாக அந்த உப்பு டேஸ்ட் கரெக்டாக வரும். நம்ம கடைசியாக சேர்க்கும்போது சில உப்புக்கள் கரையாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டே கல் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சேர்த்துடணும். எல்லாம் நல்லா அந்த அளவுக்கு பச்சை வாடை போய் கொதி வந்ததும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ரொம்ப கரம் மசாலா சேர்க்க வேணாம், ஏன்னா காரம் அதிகமாயிரும். பாப்பாவும் சாப்பிடணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெள்ளை சுண்டல் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பு சுண்டல் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். நான் வெள்ளை சுண்டலில் தான் செஞ்சேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இடையில பாப்பா தூக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் பாப்பா வருதாங்கிறத பார்த்தேன், வரல. இதுக்கப்புறம் ஃபைனலாக
கஸ்தூரி மேத்தி. இது வந்து என்னென்னா, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது கடையில் கிடைக்கும். காஞ்ச கஸ்தூரி மேத்தின்னு கேட்டாலும் கிடைக்கும், காஞ்ச வெந்தயக்கீரை கொடுங்கன்னாலும் கிடைக்கும். இது இந்த மாதிரி கடைசியாக க்ரஷ் பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து டெல்லியில் இருக்கும்போது வாங்கினது, அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், அப்படியே தான் இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு கெடாது. நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய வாசனையுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு உட்காந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சிட்டேன். இனிமேல் சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தான். பாப்பாக்காக ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றிட்டு அப்புறம் எங்களுக்கு சப்பாத்தி போட்டாச்சு. ஏன்னா பாப்பா இன்னும் வந்து சப்பாத்திலாம் சாப்பிட்டு பழகலை. கொடுத்தாலுமே அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக சாப்பிடல, இன்னும் ஒரு கால்வாசி சாப்பிடுவோம். அது எப்படி பத்துங்கிறதுக்காக தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு சன்னா மசாலாவும் சப்பாத்தின்னா இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி சன்னா மசாலாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பகல் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. மத்தியானம் போல் தான் ஊருக்கு கிளம்புனோம். இப்போ வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து ஜடையெல்லாம் போட்டு பூலாம் வச்சு எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இனிமேல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏற வேண்டியதான். பின்னாடியுமே பேக்கெலாம் எல்லாமே இருக்குது. பாப்பா வந்து ஆட்டோ இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதுனா ஜாலியாயிரும். ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டே வரலாங்கிறதுக்காக. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து 2 சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நடுவில் உள்ள சீட்டு வந்து ஃப்ரீயாகவே இருந்துச்சு நாங்கள் போய் இறங்குற வரைக்குமே. அதனால் பாப்பாவுமே உட்கார வச்சாச்சு. இந்த மாதிரி எப்போவாவது கிடைக்கும் சீட்டு, இல்லாட்டி பாப்பா வந்து மடியில் தான் உட்காந்து வரணும். ட்ரெயினுமே இப்போ வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் அவ்வளோவா எடுக்கலை. ஏன்னா பாப்பா வந்து ஃபோன் கேட்டு அழுதுட்டு இருந்ததுனால கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டோம். இது அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டோம், காரைக்குடிக்கு. இது எங்கள் வீட்டில் உள்ள லெச்சு. எங்கள் வீட்டில் 2 நாய்க்குட்டி இருக்குது. ஒன்று வந்து லெச்சு, இன்னொன்று வந்து ராமு. இது வந்து லெச்சு. ராமு இனிமேல் வரும், காமிக்கிறேன். அத்தை கண்ணாடி போட்டிருக்கறதுனால பாப்பாவும் கண்ணாடி வேணும்னு கேட்டுட்டு போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. இது பேர் தான் ராமு. இது வந்து கை கொடுத்துச்சுன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நம்ம கொடுத்தாலும் அதுவாக எடுத்து மறுபடியும் கை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த கை கொடுத்துச்சு, அடுத்து இந்த கை கொடுக்குது. நம்ம வந்து ஒரே ஒரு தடவை கை கொடு அப்படின்னு கேட்டுட்டா போதும், அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருந்து நம்ம போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புனோம். நானும் பாப்பாவும் மட்டும் கிளம்புனோமா. அதுக்கப்புறம் அங்கே உள்ள வீடியோலாம் நெக்ஸ்ட் vlogல ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி